Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்க அஸ்வினி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பியூட்டி ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ்ல ஒரு ஃபேஷியல் பண்ணி காமிக்க போறேன். ரொம்ப ஈஸியான ஃபேஷியல் தாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம வெளியில போய் வாங்கவே வேணாம். நம்ம வீட்லயே நம்ம கிச்சன்லயே இருக்குறத வச்சு தான் இன்னைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஷியல் பண்ணி காமிக்க போறேன். லேட் பண்ணவே வேணாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி என்ன ஃபேஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஃபேஷியல் தான். நான் வந்துட்டு இன்றைக்கி சன்ரைஸ் காஃபி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபில்டர் காஃபி கூட எடுத்துக்கலாம். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். எந்த டர்ட்டும் இல்லாமல் நம்ம க்ளீன் பண்ணால் தான் நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். அதுவும் இந்த ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் நல்லா அப்சர்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ண போகிறேன். என் ஃபேஸில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மேக்கப் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன், லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐலைனர் அப்ளை பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு பச்சை பால் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பச்சை பாலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க எல்லா டர்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான நிறைய ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. ஸ்கின்னை வந்து நல்லா ஷைனிங்காகவும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் வைக்கிறதுக்கு பச்சை பாலில் வந்துட்டு நிறைய குட்னஸ் இருக்குது. இந்த பாலை வச்சு எப்படி நான் வந்து என் ஃபேஸில் இருக்க டர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது மாதிரி வந்துட்டு காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கை நல்லா சுத்தமாக இருக்கணும். கையை வந்துட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் பால் எடுத்துக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு காட்டன் பேடை வந்து இதில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு மேக்கப் வந்து இதிலே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா க்ளீனாக ரிமூவ் ஆகும். ஏன்னா நான் ரொம்ப வந்து ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணல, பவுடர் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்து ஈஸியாக வந்துடும். இதில் தெரியுது பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரில. ஆமாம், ஃபோக்கஸ் ஆகலை. இதில் வந்துட்டு இந்த பவுடரோட ஸ்ட்ரெயின் எல்லாமே தெரியுது. இப்போ வந்துட்டு இன்னொரு காட்டன் பேட் எடுத்துக்கிறேன். இதையும் வந்துட்டு ரா மில்கில் வந்து நான் டிப் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சு நான் ஐலைனர்லாம் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், க்ளீனாக ரிமூவ் ஆகிடுச்சு என் ஃபேஸில் இருக்க எல்லாமே. நான் வந்துட்டு ஃபேஸை ஏன் வாஷ் பண்ணாமல் உங்களுக்கு இதிலே வந்து பண்ணி காமிக்கிறேன்னா, நான் எப்போவுமே வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிளென்ஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு சரி இது மாதிரி ட்ரை பண்ணி காமிக்கலாம். ஏன்னா இது நல்லாவே ரிமூவ் ஆகுது. நான் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணேன். மேக்கப் வந்து நம்ம வந்து நார்மலாக மேக்கப் போட்டிருந்தா ரொம்ப வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மில்க்லேயே. நெக்கையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ மூணாவதாக ஒரு காட்டன் பேட் எடுத்திருக்கேன். இதை வச்சு மறுபடியும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் இருக்க எல்லா அழுக்கும் வந்துடுச்சு. இது வந்து க்ளீனாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது இது. ஏன்னா ஆல்ரெடி அது ரெண்டுமே வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது. இது வந்துட்டு நல்லா ஒயிட்டாக இருக்குது. இப்போ வந்து ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அந்த மில்க் நல்லா நம்ம ஃபேஸில் வந்து அப்சர்வ் ஆகட்டும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். மில்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. இந்த காஃபி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். காஃபி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். இந்த காஃபி பவுடரில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு பிக்மெண்டேஷனையும் குறைக்கும். இப்போ இது கூட வந்துட்டு நான் சுகர் தான் எடுத்துக்கிறேன், ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். அதுவும் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட வந்துட்டு ஆலோவேரா ஜெல் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஆலோவேரா பிளான்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரப் பண்ணுற அளவுக்கு. இப்போ வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் தான். இந்த ஸ்க்ரப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஃபி ஸ்க்ரப் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது காஃபி ஃபேஷியலில், அதனால் வந்துட்டு ஸ்க்ரப் வந்து நான் காஃபியை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி ரெடி பண்ணன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இதை வந்துட்டு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு நீங்கள் கையே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து மசாஜ் கொடுக்கும் போது நமக்கு வந்து உள்ளே இருக்க டர்ட்ஸ்லாம் ஈஸியாக வெளியில் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.
அப்பா காஃபி அப்படியே மணக்குது. காஃபி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இதில் ஆலோவேரா ஜெல் போட்டிருக்கிறதுனால இதை நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லாக. நெக்லேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இங்கே சைட்லலாம் பிளாக்காக இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காஃபி ஸ்க்ரப்பே வந்து நீங்கள் வச்சு ஸ்க்ரப் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் 2 கை யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி மசாஜ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்கள் ஃபேஸில், அந்த வகையில் நீங்கள் வந்துட்டு கம்ஃபர்டபுளாகவே நீங்கள் வந்து மசாஜ் கொடுங்க. ரொம்ப வந்து ப்ரெஷர் பாயிண்ட்லாம் கொடுக்க வேணாம். தெரியலனா நீங்கள் வந்து தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள். நான் காமிக்கிற 1-2 மசாஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேஸ்க்கு கண்டிப்பாக மசாஜ் தேவை. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது மாதிரி சர்க்குலர் மோஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி மசாஜ் கொடுங்க. அண்டர் ஐ கீழே வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேணாம். ஏன்னா இங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்கின் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் அண்டர் ஐக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கீழே இறக்கியே வந்துட்டு இப்படி ப்ரெஷர் கொடுங்க. இது மாதிரி நீங்கள் வந்து சீக் போனை கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு போகலாம். ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன்லாம் வந்து இது ஈஸியாகவே கம்மி பண்ணும். அதனால நீங்கள் வீக்லி 2 வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து சலூனுக்கு போய் தான் வந்து ஃபேஷியல் பண்ணணும்னு இல்லை, நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டிலே வந்து ஃபேஷியல் பண்ணலாம். அதுவும் இது ரொம்ப ஈஸியான ஃபேஷியலும் கூட. 3 ஸ்டெப்ஸ் தான். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக மசாஜ் கொடுத்துட்டேன். இது மாதிரி வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் உங்கள் லிப்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருக்குது. இதை வந்துட்டு நான் லிப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது சுகர், ஆலோவேரா, அதுக்கப்புறம் காஃபி தான். அதனால் லிப்புக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த காஃபி ஸ்க்ரப்பை வந்து உங்கள் லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணி 1 மினிட்க்கு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க சர்க்குலர் மோஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லிப்ஸ் ரொம்பவே நல்லா மாய்ஸ்சரைசிங்காக ப்ளம்மாக இருக்கும். இப்போது இது வந்துட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பேக் அப்ளை பண்ணலாம். இப்போவே ஸ்கின்னில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து வெளியில் வந்துட்டுருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். லிப்பில் போட்டிருக்கிறதுனால என்னால் சரியாக பேச முடியல, சாரி. இந்த காஃபி ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஃபேஸ் பேக் தான். நீங்கள் ஃபேஸ் பேக், ஃபேஸ் மாஸ்க் எது வேணுமோ சொல்லிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு காஃபி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கூடவே வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்துட்டு தேன் தான் சேர்க்க போகிறேன். தேன் வந்து சுத்தமான தேனாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால நல்ல தேனாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேன் வந்துட்டு ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம். கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இப்போ இதை வந்து 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இது மிக்ஸ் ஆகாது, அதனால அது கூட வந்துட்டு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து இன்றைக்கி பஞ்சாரஸ் ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு வீட்டிலே பண்ண ரோஸ் வாட்டர் எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இது கூட வந்துட்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்துட்டு ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணும். அதனால உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து இளமையாக இருக்கிறதுக்கு நல்லா உதவி பண்ணும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா சன் டேனும் வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ வந்துட்டு ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஃபேஸ் பேக் தான் அப்ளை பண்ண போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறது நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இப்போ வாங்க எப்படி நான் அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாம். நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு சன்டேன் வந்து ரிமூவ் பண்ணும். அதனால் வந்துட்டு ஃபேஸும் நெக்கும் அப்புறம் வேறு கலர் ஆகிடும். அதனால் வந்துட்டு மறக்காமல் நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு ஹனி சேர்த்துருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்துட்டு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்துட்டு காஃபி அலர்ஜி அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணாமல் இந்த ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணாதீங்க. பேட்ச் டெஸ்ட்னால் நீங்கள் கையில் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும். கொஞ்சமாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இச்சிங் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா
நீங்கள் வந்துட்டு இந்த ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணலாம். ஹனியில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு காஃபியில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பிக்மெண்டேஷனை வந்து இது நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் காஃபி, அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த காஃபி ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு, 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் வாஷ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது என் ஃபேஸை நல்லா கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். என் ஃபேஸ் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் எனக்கே தெரியுது. இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குது இந்த ஃபேஸ் பேக். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உடனே அப்டேட் ஆகும், நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு பியூட்டி ரிலேட்டட் வீடியோவில் பார்க்கலாம்.